ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் தரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, எந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்லப்பா அப்படின்னோடனே அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம், அம்மா விருப்பப்படி மாமா பொண்ணையும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா அதை விட அவங்களுக்கு ஒரு ஹாப்பியும் இல்லை, நம்மளுக்கும் அவங்களும் வேலை பார்க்குது, மாமா பொண்ணும் வேலை பார்க்குறா, அவளும் ஓரளவு பக்குவமான ஒரு பொண்ணு தான். அதனால் எதாக இருந்தாலும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக ஒரு நம்மளுக்கு எல்லா இதுலேயுமே சரியாக இருக்கக்கூடிய ஒரு துணை தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன், சரி இதுக்கப்புறம் நம்ம இதை தாண்டி எதையுமே இது பண்ணக்கூடாது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணேன். அப்போ தான் அந்த சமயத்தில் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, சரி இது கரெக்டான ஒரு டைம் தான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நான் யோசித்து அம்மாக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி மாமா பொண்ணு இதை லேக்காவே நம்ம பேசி முடிச்சிருங்கம்மா, எனக்கு அவள் தான் எனக்கு சரியான ஒரு பேராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுமா அப்படின்னோடனே, சரி சரி அதுவும் உண்மை தான், அவள் தான் உனக்கு ஒரு சரியான ஒரு பேர் அப்படின்ட்டு நானுமே நினச்சேன் அப்படின்னோடனே, சரி ஓகே, நீ எங்களுக்காக இந்த முடிவு எடுக்க வேணாம், அப்பா எல்லாருமே அதான் சொன்னாங்க, எங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நீ இந்த முடிவு எடுக்கணும்னு அவசியம் இல்லைப்பா. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ உனக்கு பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்னு நீ மனசார நீ இது பண்ணால் மட்டும் நீ அந்த முடிவு எடுத்துக்கோ, இல்லைன்னா கூட நீ வேணாம், அதெல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ப்ரைவேட்டாக கூட ஏதாச்சும் பொண்ணுங்களை நம்ம பார்ப்போம், ஏன்னா புரோக்கர் மூலயமா கூட பொண்ணுங்க ஏதாச்சும் வர்றோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னோடனே, சரி சரி பார்த்துக்கலாம், நம்ம என்ன பண்ணுறது, இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எதுவுமே கொஞ்சம் யோசித்து தான் முடிவு எடுக்கிற மாதிரி ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு முடிவாகுது. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசித்து முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன். சரி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாமா பொண்ணையும் சரி பொண்ணு வீடு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அண்ணி எல்லாருமே இருந்தாலும் என்ன தான் தெரிஞ்ச பொண்ணாக இருந்தாலும் முறையாக நம்ம போயிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால போனோம். அதுக்கப்புறம் என் மாமா பொண்ணு என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாள் அப்போலேருந்தே. அவகிட்ட நான் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னேன், இது மாதிரி லவ் பண்ணேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு எனக்கு செட் ஆகலைன்னொன்னே அவள் புரிஞ்சுக்கிட்டாள், இந்த விஷயத்த நீ அப்பா அம்மா கிட்டேலாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்காத, ஏன்னா அவங்க இதை ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, நீ என்கிட்ட சொல்கிறதோட இருக்கட்டும், என்ன இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல மனப்பூர்வமான சம்மதம் தானே அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்டாள். எனக்கு 100% மனப்பூர்வமான சம்மதம் தான், எனக்கு இப்போ தான் உங்களோட அருமை ஒரு ஃபேமிலியோட இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்கு, இதனால நான் ஏதோ ஒரு கடமைக்கு தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபேமிலியில், ஆனால் இப்போ தான் ஒரு நம்மளுக்கு ஒரு பக்குவப்படுறப்ப தான் நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி பார்த்துக்கலாம், அதனால் எதை பற்றியும் நீ ஒன்றும் கவலைப்படாத, முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எது நடக்குதோ அது நடக்கட்டும், நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இப்போ அதை பற்றி நான் ஒன்றும் கவலைப்படலைப்பா, இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கவலைப்படுற மாதிரி தானே இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்ம சொல்கிறோம், ஆனால் அதை நம்ம பக்குவப்பட்டு இது பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நமக்கு அப்படின்னோடனே, சரிப்பா நீ அதெல்லாம் போட்டு மனசை போட்டு எதுவும் குழப்பிக்காத, நம்ம பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணேன், சரி அதுக்கப்புறம் நான் மேரேஜ் எப்போ வச்சுக்கலாம் என்னன்னு சொல்லிவிட்டு எங்கள் அத்தை மாமா பொண்ணுகிட்ட பேசினோன்னே, இன்னும் ஒரு 1 இயர் போகட்டும், நம்ம கொஞ்சம் பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிக்குவோம், ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம் நம்ம 2 பேருக்குள்ளேயுமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி சரி உண்மை தான், அது நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு பேசி பக்குவப்படுறதுக்குங்கிறது நீ சொல்கிற மாதிரி ஒரு டைம் எடுத்துக்கும் தான், அதை நம்ம அந்த டைம் நம்ம தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சரி ஆற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு அம்மா அப்பாக்கிட்டேயும் இந்த விஷயத்த நாங்கள் சொன்னோம்,
இப்போதைக்கு மேரேஜ் வேணாம், ஒரு 1 இயர் போகட்டும், இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிக்குவோம். நாங்கள் ஏன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அப்போ தான் வந்து எனக்கும் இப்போ வந்து கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் வந்து இன்னும் ஒரு 6 மாதத்துல கிடச்சிரும். அதுக்கப்புறம் லோன் போட்டு நான் ஒரு வீடு வந்து தனியாகவே நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நானும் அவளும் வந்து அதை சேர்ந்து கட்டிட்டோன்னா மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஒரு வீடு வந்து நம்மளுக்குன்னு ஒரு புதுசாக ஒரு வீடு இருக்கும். அதை ரெண்ட்டுக்கு கூட விட்டுக்கலாம். நம்ம ஒன்றா ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் கூட ரெண்ட்டுக்கு இல்லை இந்த மாதிரி லீஸ்க்கு கூட விட்டுக்கிட்டோன்னா அது நம்மளுக்கு லாபம் தானே. அதை வாங்கி கூட நம்ம பார்த்துக்கலாம்.